இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 13ஆம் நாள் 26/4/2025 ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:59 லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி காலை 6:13 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை 4:17 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 4:17 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது அதிகாலை 5:58 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:17 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உகந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களிடத்துல என்ற தைரியம் மற்றும் உறுதியின் காரணமாக வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செய்யும் வேலைகளிலும் கவனமாகவும் இருப்பீங்க. மற்றவர்களுடைய வேலைகளுக்கும் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வளர்ச்சியும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை விரைந்து செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இனிமையான போக்கும் காணப்படும். இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சிறந்த ஆற்றலுடன் செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாமன் வழி தரப்புல இருந்து எதிர்பார்த்து இருந்த உதவிகளும் வந்து சேரும். எதிர்காலத்தை பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். ஒரு சிலருக்கு கடன் வாங்கியாவது நினைத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவும் செய்வீங்க. தொழில்ல எதிரிகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் மன அழுத்தங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால கவனமாகவும் இருங்க. புதியதாக ஏதாவது எதிரிகள் முளைத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளும் உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பளிக்கவும் செய்வாங்க. மனைவியின் வழியில இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை நீங்களே சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல சில தைரியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வீண் செலவுகள் என்று எதுவும் இருக்காது. நண்பர்கள் கிட்ட வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல சின்ன சின்ன பராமரிப்பு பணிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். பணிகளை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்குங்க. பணியாளர்கள் கிட்ட இனிமையாக பேசி தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். காதல் வாழ்க்கையில சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பரஸ்பர நம்பிக்கையும் பெறுவீங்க. உங்களுடைய மனதுல புதிய உற்சாகமும் காணப்படும். குழந்தைகள் தொடர்பாக சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நீண்ட காலமாக வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அரசாங்க வேலையில இருக்கிறவங்க சிறப்பாக வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மனதுல அவ்வப்பொழுது இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். முயற்சியில எதிர்பாராத சில மாற்றங்களும் ஏற்படலாம். பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடியினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். உடன் இருப்பவர்களினால சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கலாங்க. சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படுவதும் நல்லது. செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும்.
இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாங்க. மன அமைதியும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைகள்ல நீங்க தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். பேசும் வார்த்தைகளிலும் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் அவ்வப்பொழுது சிறிது வருத்தத்துடனும் மன உளைச்சலுடனும் காணப்படுவீங்க. தேவையற்ற டென்ஷன்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உங்களுடைய திறமைகளை சிறந்த முறையில் பயன்படுத்துவதும் நல்லது. முன்னேற்றமும் உண்டாகும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். திறமையாக பணியாற்றுவதும் நல்லது. சிறப்பாக திட்டமிடவும் செய்வீங்க. இன்று தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதியதாக யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அரவணைப்புடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல கருத்துக்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்களுடைய தொடர்பாடல்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பங்கு பரிவர்த்தனைகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் குறையும். காதல்ல இருக்கிறவங்க இன்று உங்கள் காதலியுடன் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கால நேரம் பார்க்காமல் வேலைகள் செய்து மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. உறவினர்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் கிட்ட முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். சில மகிழ்ச்சியான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மனதுல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். இளைய சகோதரர்களின் மூலம் சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தொழிலுக்கு தேவையான புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. தொழிலை புதிய இடத்திற்கு மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பலவீனமான போக்கும் மாறும். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க துணிச்சலுடன் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருடன் சிலருக்கு விழாக்கள்ல பங்கு கொள்வது, விருந்து போன்ற நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்குங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நேர்மறையான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வழியில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். மனதுல இருந்து வந்த கவலைகளும் குறையும். வியாபாரத்துல புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல அமைதியான சூழலும் உண்டாகும். சில புதிய பதவிகளையும் ஏற்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. ஒரு 2 நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேருங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஒரு அமைதியான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று பொறுமையாக இருந்து வேலைகளை சாதிக்க வேண்டியதும் இருக்கும். முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல நிதானத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. சில பணிகள் முடிக்க முடியாமல திணறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல திறமையோடு செயலாற்றுவதும் நல்லது. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கம் காணப்படும். உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் பேசவும் வேண்டாம். மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனாலும் இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு வயிறு உபுஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று வருமானத்திற்கு இடையூறாக இருந்து வந்த தடைகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. தைரியமாக பிரச்சனைகளை சந்திக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஆதாயம் தரக்கூடிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். காதல்ல இருக்கிறவங்க அலட்சியமாக மட்டும் உங்கள் துணை இடத்துல பேசிவிடவும் வேண்டாங்க. இதனால மன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மருத்துவம், கணிதம், பொறியியல், சட்டம் படிப்பவர்களுக்கு வெற்றி உண்டாகுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே நீங்க பேசி தீர்க்கவும் செய்வீங்க. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடையாக இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். புதிய முயற்சிகளை இன்று நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த கனவுகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் தொடர்பாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குடும்ப பெரியவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு செய்வதும் நல்லதுதாங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று குடும்ப பொறுப்புகளை மும்முரமாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் வீட்டுல நடைபெறலாம். நிதி நன்மையும் கிடைக்கப் பெறுவீங்க. பண பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போட்டியாளர்களை எல்லாமே கவனமாக கையாள்வதும் நல்லது. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இவர்கள் தடையாகவும் இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. எதிர்ப்புகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இன்று நெருக்கடியான சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வருமானம் தேவைக்கு போதுமானதாகவும் இருக்கும். வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வழியில எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடியும் வரலாம். நட்பு வட்டாரமும் விரிவடையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. நண்பர்களினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். உங்கள் தந்தையின் தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் கைகூடியும் வரும். நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள்ல மும்முரமாகவும் இருப்பீங்க. செயல்களில் வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். குடும்பத்தினருடன் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க நல்ல முறையில பராமரிக்கவும் செய்வீங்க.
எந்த ஒரு வேலையையுமே இன்று சுறுசுறுப்புடன் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தோப்பு குத்தகைகள் போன்றவற்றின் மூலமாக வருமானத்தையும் பார்த்துவிடலாம். பயிர்கள் விற்பனையில இன்று நல்ல லாபத்தையும் பார்த்துவிடலாம். நீண்ட நாள் நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஐடி ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக ஆதாயத்தையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்த வேலைகளை எல்லாமே சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. தாய் வழி உறவினர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கலை பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல லாபம் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. அவர்களும் உங்களுடைய வேலைகளுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சில எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உற்சாகத்துடன் எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள் மற்றவர்களினால அங்கீகரிக்கவும் படும். மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. நினைத்த வேலைகளை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். தேவையான அளவிற்கு பணமும் கையில இருக்குங்க. செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. பிற்பகலுக்கு மேல நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் என்று வழக்கம் போலவே நடைபெறும். இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பேச்சுக்கல்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. எதிர்பார்த்து இருந்த வேலைகளை நினைத்த முறையில நீங்க முடிக்கவும் செய்வீங்க. அரசியல் தொடர்பு உடையவர்களுக்கு பேச்சுக்கல்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல சின்ன சின்ன குழப்பங்களும் தோன்றி மறையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. சில பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. உத்தியோகத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். எதிலும் பதட்டம் இல்லாமல் செயல்படுவதும் நல்லது. நுட்பமான விஷயங்களை பற்றி புரிந்தும் கொள்வீங்க. தொழில சில புதிய நுட்பங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தனவரவு நன்றாகவும் இருக்கும். நல்ல செயல்களையும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தான தர்மங்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. கோயில்களுக்கு செல்வது, அன்னதான திட்டங்கள்ல ஈடுபடுவது போன்றவற்றிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நன்கொடைகளையும் தருவீங்க. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் குறையும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செயல்கள்ல உங்களுடைய விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு சிறந்த முறையில் திட்டமிடுவதும் நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் முடிக்கவும் வேண்டாம். முக்கியமான முடிவுகளை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. பணிச்சுமை என்று அதிகமாக தங்க இருக்கும். பணியில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எச்சரிக்கையாக இருந்து எந்த ஒரு வேலையையும் முடித்து விடுவதும் நல்லது. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். யாரிடத்திலும் என்று கடுமையாக பேசிவிடவும் வேண்டாங்க. உங்கள் துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. பணத்தை சாதுரியமாக செலவு செய்வதும் நல்லது. விரயங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஆரோக்கியம் நன்றாக தங்க இருக்கும். சிலருக்கு கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூட இருந்தே குழிப்பறிக்கும் நண்பர்கள் இடத்துல கவனமாகவும் இருங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. கூட்டு தொழில இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். மகிழ்ச்சியும் உண்டாகும். வாக்கு சாதுரியத்தினால புதிய வாடிக்கையாளர்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குறுக்கு வழியில மட்டும் பணம் சம்பாதிப்பதற்கு நினைக்கவும் வேண்டாங்க. தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றி அமைத்துக் கொள்வதும் நல்லது. சொத்துக்கள் வாங்குவது, விற்பது போன்றவைகள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. இன்று வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. இது சம்பந்தப்பட்ட ஆவணங்களையும் கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது.
சில அவசர முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. எடுத்த காரியங்கள்ல பொறுமையாக இருந்து தங்க சாதிக்க வேண்டியதும் இருக்கும். செலவுகளினால கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான பிரச்சனைகளுக்காக நீங்க வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு மனை வாங்கும் வாய்ப்புகளும் கூடி வரலாம். பெற்றோருடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. இது சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுபகாரியங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. வாகன பராமரிப்பு தொடர்பான விரயங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய உதவியினால பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிலும் என்ற நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய சிந்தனை திறனும் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே என்று சுறுசுறுப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 4:17 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப பெரியவர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. சில ஏமாற்றங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மற்றவர்கள் தரும் வாக்குறுதிகளை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. பணியிட சூழல்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்கள் துணையிடத்துல நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவுல அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய துணைக்காக சிறிது நேரத்தை ஒதுக்க வேண்டியதும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உடல் உழைப்பின் காரணமாக சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன அழுத்தத்தில இருந்து விடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு புதிய தொழில்களுக்கான வழிமுறைகளை கண்டறியவும் செய்வீங்க. பழைய நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகளும் பதவி மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல மகிழ்ச்சி நல்லபடியாக தங்க இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காண்பீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் வியக்கும்படியாக நீங்க வேலைகளை எல்லாமே செய்து முடிக்கவும் செய்வீங்க. மனசாட்சிப்படி செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பல வகைகளிலுமே அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். மனக்குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். பிள்ளைகளுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். புதியதாக கோயில்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசைகளும் மனதில் ஏற்படலாம். குடும்பத்தினருடைய ஆசைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுக்கான பொருள் வசதிகளை நீங்க மேம்படுத்தியும் கொள்வீங்க. சில ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானம் அதிகரித்தாலும் செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டியதும் இருக்கும். நிதிநிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க.
மற்றவர்களுடைய செல்வாக்கினை பயன்படுத்தி நீங்க சில நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய பாதைகளும் தென்படலாம். எதிர்ப்புகளை எல்லாமே வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. சாமர்த்தியமும் உண்டாகும். சில எதிர்பாராத பணவரவும் இருக்கும். மனதுல புதிய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். திட்டமிட்டு இருந்த வேலைகளை திட்டமிட்டபடி முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். இன்று புதிய நம்பிக்கையும் மனதில் ஏற்படலாம். பழைய சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாமர்த்தியமாக செயல்படவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்பினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் நீங்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பிரார்த்தனைகள் மற்றும் இறை வழிபாடு போன்றவற்றிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. வேலைகளை எல்லாமே குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை ஏற்பட்டு இருந்த தவறுகளும் நீங்கும். உங்களுடைய வேலைகளை கவனமாக செய்வதும் நல்லது. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. இருவருக்கும் இடையில கலகலப்பான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை இன்று நீங்கள் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பரபரப்பாகவும் காணப்படுவீங்க. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. இன்று சிரமப்பட்டாவது வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை விரிவுபடுத்துவதன் மூலம் கூடுதலான லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த அரசாங்க உதவிகள் தாமதமானாலும் கைக்கு வந்து சேரும். உறவினர்கள் கிட்ட கவனமாகவும் பேசுங்க. உற்சாகமும் உண்டாகும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினால பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது மன உளைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் இருப்பதும் நல்லது. பண விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் குறை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல கவனத்தையும் கடைபிடிப்பதும் நல்லது. தந்தையினால சில செலவுகளும் ஏற்படலாம். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல எதிர்பார்த்து இருந்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை இன்று நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். எதிர்பார்த்து இருந்த சில முக்கியமான உதவிகளும் தாமதமானாலும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். உத்தியோகத்துல கிடைக்கின்ற வாய்ப்புகளை இப்பொழுது நல்ல முறையில பயன்படுத்தியும் கொள்ளலாம். மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுக்காக சிறிது நேரத்தை ஒதுக்கி அதனை மகிழ்ச்சியான நேரமாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. மிதமான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தில் சகோதரர்களுடன் சேர்ந்து சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்தையின் ஆலோசனைகளுக்கு பின்னர் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதும் நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். காதலுக்கு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேருங்க. விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியில வளர்ச்சியும் முன்னேற்றமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அரவணைப்புடனும் இருப்பீங்க. உறவுல புரிந்துணர்வுகளும் நல்லிணக்கமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளும் உயரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சுறுசுறுப்பாக எந்த ஒரு வேலையையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. இன்று வியாபாரத்துல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். தொழில லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. எதிர்பார்த்து இருந்த அரசாங்க வேலைகளும் முடியவும் காண்பீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. ரியல் எஸ்டேட் தொழில ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வீடு கட்டும் வேலையில சுறுசுறுப்பாகவும் வேலைகள் பார்க்கவும் செய்வீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. அரசு பணியில ஃபைல்களை கையாளும் பொழுது கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். தேவையில்லாத வாக்குறுதிகளை யாருக்கும் தரவும் வேண்டாம். பணம் சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை கண்டிப்பாக யாருக்கும் தரவும் வேண்டாம். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். என்று இருவருக்கும் இடையில பிரியமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் சிலர் கேட்ட பண உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் கிட்ட விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மனதில் ஏற்பட்டு இருந்த பதட்டங்களும் நீங்கும். சில செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். தந்தையுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்கள் கிட்ட பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உறவினர்களின் மூலம் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. கவனமாகவும் இருங்க. மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்கள் இன்று பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுக்காக ஏதாவது பண உதவிகளும் செய்வீங்க. என்று மிதமான பேச்சுவார்த்தைகளுடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல சகோதரர்களுடன் சொத்துக்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். தந்தையினுடைய ஆலோசனைகளுக்கு பின்னர் நல்ல ஒரு முடிவையும் காண்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். குடும்ப உறுப்பினர்களுடைய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். புதிய பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களினான ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். மனதுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில செலவுகளும் ஏற்படலாம். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். சிந்தனை திறனும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தடைகளையும் சங்கடங்களையும் தாண்டி நீங்க முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு என்ற சாதகமான வெற்றியையும் பெற்றுவிடலாம். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சாதகமான நாளாகவும் ஆக்கவும் செய்வீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
திருமண உறவுல என்று கணவன் மனைவிக்கு இடையே உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். உங்கள் துணையின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு செயல்படுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்ற வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தேவையற்ற எண்ணங்களுக்கும் குழப்பங்களுக்கும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்று கேட்ட இடத்துல இருந்து சில பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். வாகன விற்பனையில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். கட்டுமான தொழில இருக்கிறவங்களுக்கு கணிசமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெண்களுக்கு இதமான பேச்சுக்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. காதல்ல இருக்கிறவங்க இன்று வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பிள்ளைகளுடைய பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரபலங்களும் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களுடைய தலையீடினால குடும்பத்துல ஏதாவது சலசலப்புகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது தாங்க. அவர்களினால ஏதாவது சின்ன பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். தொழில் தொடர்பாக எதிர்பார்த்து இருந்த கடன் தொகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைப்பட்டு இருந்த வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மாணவர்களுடைய படிப்பு தொடர்பாக முன்னேற்றமும் உண்டாகும். உயர்கல்விக்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். மனதுல தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். திடீர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப நலன்ல அக்கறையுடனும் இருப்பீங்க. முயற்சிகள்ல ஒரு விதமான சின்ன சின்ன தடுமாற்றங்களும் இருக்கத்தாங்க செய்யும். பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றங்களும் ஏற்படலாம். தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கிறாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்கள்ல வேகத்தை காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை கையாளும் பொழுது தவறுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. எச்சரிக்கையாக இருந்து வேலைகள் செய்வதும் நல்லது. திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே சூடான விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. ஈகோ போன்ற பிரச்சனைகளை வெளிப்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சராசரியாக தங்க இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் சமமாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி அல்லது இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. உணவு வகைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தொலைதூர பயணங்களினால குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பிள்ளைகளை மேற்படிப்பிற்காக வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் மனதிற்குள்ள இருந்து வந்த சந்தேகங்களும் நீங்கும். சில ஆடம்பர செலவுகளும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. செல்வாக்கும் உயரும். உறவினர்களை பலப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை செய்தும் தருவீங்க. சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடனும் செயல்படுவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும்.
வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்து இருந்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகளும் உங்களுடைய விருப்பப்படியும் நடந்தும் கொள்வாங்க. நண்பர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வேலைகளை செய்தாலும் அதுல சிறப்பான வெற்றியையும் பெற்றுவிடலாம். வாழ்க்கை துணையின் முன்னேற்றத்தை கண்டு நீங்க மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சிலருக்கு பரிசு பொருட்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில் தொடர்பான போட்டிகளும் இருக்கும். மன அழுத்தங்களும் இதனால ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. பிற மொழி பேசும் மக்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்த தனவரவும் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேன்மையும் உண்டாகும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். பொது வாழ்வுல செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். விருத்தி உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். மற்றவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லதுதாங்க. பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை கவனமாக கையாள வேண்டியதும் இருக்குங்க. தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால உறவுல அமைதியின்மையும் ஏற்படலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. கணவன் மனைவிக்கு இடையே டென்ஷன்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்குங்க. இதனை சேமிப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாங்க. மற்றவர்களினால பாராட்டவும் படுவீங்க. அறிமுகம் இல்லாத யாரிடத்திலுமே கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்தும் விடுவீங்க. உறவினர்களினால மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். முயற்சிகள் சாதகமாக தங்க முடியும். கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகாரிகளினால ஆதரவுகளும் உண்டாகும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு தொடர்பான வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். அரசு திட்டங்களினால நன்மைகளும் உண்டாகும். குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வாக்குவாதத்துல ஈடுபடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆலயங்கள் சார்ந்த திருப்பணிகளுக்காக நன்கொடைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சட்டத்துறையில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நேர்மறையான சிந்தனைகளின் மூலம் மனதுல உற்சாகமும் உண்டாகும். தொழில்நுட்பம் சார்ந்த செயல்பாடுகள்ல தெளிவும் உண்டாகும். உயர்கல்வியில முன்னேற்றமும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். சகோதரர்கள் கிட்ட இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மன வலிமையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளும் பொழுது இருந்து வந்த தடைகளும் நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நேர்மறை எண்ணங்களுடனும் செயல்படுவீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். சிறந்த முறையில திட்டமிடவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று மகிழ்ச்சியுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். சில செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. அதிக அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். இதனால உடல் சோர்வும் ஏற்படலாம். வேலைக்கு சரியான உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. சிக்கலான மற்றும் சவாலான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. பிள்ளைகள் இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல போட்டிகளும் இருக்கத்தங்க செய்யும். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் வேலைகளை செய்வதும் நல்லது. வேலை சுமை சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீகத்துல நாட்டமும் அதிகரிக்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாயின் அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். மனதுல உற்சாகமும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல யோசித்து ஈடுபடுவதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல இன்று வழக்கமான போக்கும் காணப்படும். இன்று வீட்டிற்கு தேவையான சில ஆடம்பர பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. இது தொடர்பான செலவுகளும் அதிகரிக்கும். வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை மற்றும் வணிகம் தொடர்பாக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வண்டி வாகன பயன்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. நினைத்த சில பணிகளை நிறைவேற்றுவதில் கால தாமதங்களும் ஏற்படலாம். சிந்தனையின் போக்கில மாற்றங்களும் ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். இன்று உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். பிறருக்கு உதவும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. இணையம் சார்ந்த வர்த்தக பணிகள்ல கவனமாகவும் இருங்க. சில செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். ஆனாலும் நீங்கள் விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.